நாட்டில் கோவிட்-19 தொற்றுறுதியாகின்றவர்களின் எண்ணிக்கை 4,65,000 கடந்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 3,182 பேருக்கு கோவிட்-19 தொற்றுறுதியானதை அடுத்து இந்த எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. புதுவருட கொத்தணியுடன் தொடர்புடைய 3,173 பேரும் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 9 பேரும் அவர்களில் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட்-19 தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,65,949 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து மேலும் 1,952 பேர் குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள நாளாந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,86,509 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 69,111 பேர் தொடர்ந்தும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் மேலும் 180 கோவிட்-19 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 97 ஆண்களினதும் 83 பெண்களினதும் மரணங்கள் இவ்வாறு பதிவாகின. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட்-19 தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 10,320 உயர்வடைந்துள்ளது. 30 வயதுக்குட்பட்ட 4 ஆண்களும் 2 பெண்களுமாக 7 பேர் கோவிட்-19 தொற்றால் மரணித்தனர். 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 24 ஆண்களும் 16 பெண்களும் என மொத்தமாக 40 பேர் மரணித்தனர். 60 வயதுக்கு மேற்பட்ட 133 பேரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களில் 68 ஆண்களும் 65 பெண்களும் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெலிக்கட சிறைச்சாலை கட்டட தொகுதியை ஹொரணைக்கு இடமாற்றும் போது பெண் கைதிகளுடன் உள்ள குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலை கட்டட தொகுதியை ஹொரணை மில்லேவ பிரதேசத்தில் உள்ள 200 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு இடமாற்றம் செய்யும் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக தொலை காணொலி தொழில்நுட்பத்தினூடாக நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கே பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். 30 பில்லியன் ரூபாய் செலவிலான குறித்த திட்டத்தை 2024 ஆண்டளவில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். பொரளையில் உள்ள வெலிக்கட சிறைச்சாலை 40 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாகும். சிறைச்சாலை தலைமையக கட்டிடம் உள்ளிட்டவற்றை விருந்தக திட்டம் ஒன்றிற்காக ஒதுக்குவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. மேலும் வேறு முதலீடுகளுக்காக அதன் 35 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இதுவரையில் விருப்பம் தெரிவித்துள்ள முதலீட்டாளர்களுக்கு மேலதிகமாக மேலும் முதலீட்டாளர்கள் இருப்பின் அவர்களையும் இதில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்குமாறு பிரதமர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சில பெண் கைதிகளுடன் குழந்தைகளும் காணப்படுவதால் அவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குழந்தைகள் உள்ள கைதிகளை வேறுபடுத்தி குழந்தைகளுக்காக பராமரிப்பு மையம் ஒன்று அமைக்கப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய தெரிவித்துள்ளார். அத்துடன் திட்டம் செயற்படுத்தப்படும் ஹொரணை மில்லேவ பிரதேசத்தில் உள்ள நிலப்பரப்பு பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான ரப்பர் உற்பத்தி செய்யப்பட்ட நிலமாகும். அங்கு சேவையில் ஈடுபட்டிருந்த 123 ஊழியர்களுக்கு இழப்பீடு செலுத்தப்படும். அவர்கள் வசித்த 57 தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் 57 புதிய வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும். முதலில் மெஹசின் சிறைச்சாலையும் அதன் பின்னர் ஏனைய சிறைச்சாலைகளும் மில்லேவ பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதுடன் வெலிக்கட தூக்குமேடையும் ஹொரணை பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் மற்றும் தேர்தல் உறவுகள் குறித்த சட்டங்களை மறுசீரமைப்பதற்காகவும் அது தொடர்பான திருத்தங்களை முன்வைப்பதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட தெரிவுக் குழுவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்னிலையாகி தமது யோசனைகளை முன்வைத்துள்ளன.
இதற்கமைய மக்கள் ஐக்கிய முன்னணி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தேசிய விடுதலை மக்கள் கட்சி என்பனவும் குறித்த நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழுவில் நேற்று முன்னிலையாகியிருந்தன. இந்த சந்திப்பானது நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற சபை முதல்வர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. சபை முதல்வர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் முன்னணி அரசியலமைப்பின்படி தேர்தல்கள் உரிய நேரத்தில் காலம் தாழ்த்தாது நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. இதேவேளை யோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் நேற்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த கட்சி குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கவில்லை என்பதுடன் இன்றைய தினம் குறித்த விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையாகி யோசனைகளை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிற்கான இலங்கை உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ள அசோக மிலிந்த மொரகொடவின் நியமனத்தை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என வெளியான செய்தியில் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலய பேச்சாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கான இலங்கை உயர் ஸ்தானிகராக நியமனம் பெற்று புதுடெல்லிக்கு சென்றுள்ள மிலிந்த மொரகொடவின் நியமன சான்றினை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என சில தேசிய பத்திரிகைகள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையிலேயே இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் அதற்கு மறுப்பு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் சடலங்களை தகனம் செய்வதில் பாரிய சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்றினால் அதிகளவான மரணங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் யாழ்ப்பாண மாநகர சபைக்குரிய மின் தகன சாலையிலேயே சடலங்கள் தகனம் செய்யப்படுகின்றன. எனினும் அது பழுதடைந்த நிலையில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் புதிய மின் தகன சாலையை உடனடியாக அமைப்பதற்கான சாத்தியம் இல்லை எனவும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் குறிப்பிட்டார்.